வணக்கம், வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். 3 ரெமெடிஸ், ரொம்ப சிம்பிளான ரெமெடிஸ். ஏன்னா எல்லாரும் கேட்டீங்க, ரெமெடிஸே இல்லை. இந்த மாதிரி மேஷ ராசி, சிம்ம ராசி, தனுசு, விருச்சிகம், சில சமயம் ரிஷபம் கூட நல்லா இருக்குன்னு சொன்னாலும் எங்களுக்கு வந்து ஏதோ ஒரு விஷயம் சரியாக நடக்கல. ஸோ வி வாண்ட் சம் ரெமெடி டு டூ. சிம்பிள் ரெமெடி எப்படி பண்ணலாம், அதை பற்றின வீடியோ தான் இப்போ நான் கொடுக்க போகிறேன். ரொம்ப எளிமையாக ஜஸ்ட் 3 ரெமெடி டு ஃபாலோ. ஒரு நெருக்கடி இருக்குது, மன அழுத்தம் இருக்குது, ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்குது, ஜாபில் ப்ரெஷர் இருக்குது, கரியரில் முடியல, பணம் பத்தலை, திருமண வாழ்க்கை, எதுவாக இருந்தாலும் சிம்பிள் ரெமெடிஸ் அந்தந்த ராசிக்கு நான் கொடுக்குறேன். அதை சிம்பிளாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். ரிசல்ட்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தும் நான் நம்புகிறேன். வாழ்த்துக்கள். கடகராசி. கடகராசி இப்போ தான் அஷ்டம சனிலாம் முடிஞ்சு அப்படியே ஒரு மாதிரி வந்திருக்கு. ஆனால் நிறைய பேர் சொன்ன காமனான மெசேஜ் என்ன ஷேர் பண்ணிங்க அப்படின்னா, இன்னும் ராகுக்கு இது 2 இருக்குது, ஒரு டென்ஷன் இருக்குது, சனி 9ல் போயிட்டார், பட் இருந்தாலும் குரு 12th ஹவுஸில் வந்திருக்காரு, இன்னும் கடகத்துக்கு ஒன்றும் சரியான மாதிரி தெரியல, நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது, நிறைய வேலையில் பிரச்சனை இருக்குது, நிறைய அது இருக்குது, நிறைய இது இருக்குது, இப்போ தான் நிறைய ப்ராப்ளம் வேறு வர மாதிரி தெரியுதுன்னா நிறைய பேர் எனக்கு வந்து மெசேஜை கொடுத்துருக்காங்க. நானும் அதை பற்றி ஒரு பெரிய ரிசர்ச் பண்ணி பார்த்தேன். என்னென்னா, முழுமையாக அந்த கடகத்துக்கு ஒரு நல்ல நேரம் நெருங்கின மாதிரி தெரியல. உண்மைதான், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், சனி மட்டும்தான் உங்களுக்கு வந்து நிம்மதியை கொடுத்துருக்காரு. ஏன்னா அவருடைய அந்த இட நகர்வு வந்து உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் தான். பட் கடகத்துக்கு இன்னும் வந்து பார்த்தா இந்த ராகு கேதுவெல்லாம் 2.8 ப்ளஸ் குரு 12ல் ஸ்கோர் இல்லை. அதாவது இப்போ உடம்புல இருந்து நச்சு நோய் வந்து போயிடுச்சு, ஆனால் எனர்ஜி கம்மியாயிடுச்சு. ஏன்னா மருந்து எல்லாம் சாப்பிட்டு எனர்ஜி வந்து கம்மியாயிடுச்சு. இப்போ வந்து பாசிட்டிவ் எனர்ஜி வேணும்னா நல்ல ஃபுட்டு வேணும், நல்ல எனர்ஜி வேணும். அது இன்னும் வராதனால மைண்ட் வந்து ஒரு மாதிரி இருக்குது. சரி, என்ன பண்ணலாம், என்ன ரெமெடி பண்ணலாம்? ரொம்ப சிம்பிளாக என்ன பண்ணலாம்? கடகம்னா என்ன? சந்திரன். கடக வீடு நீர் வீடு, ஜலம், வாட்டர் சைட். இப்போ சந்திரன் வாட்டர் சைட். சந்திரன் வந்து தேயும் வளரும், ஒரு மத்தியம நிலையில் இருக்கும். ஒரு அமாவாசை இருக்குது, ஒரு பௌர்ணமி இருக்குது, ஒரு அஷ்டமி இருக்குது, வளர்ப்பிற அஷ்டமி இருக்குது, தேய்ப்பிற அஷ்டமி இருக்குது, சுக்லபட்சம் இருக்குது, கிருஷ்ணபட்சம் இருக்குது. அப்போ எல்லாமே கலந்தது தான் அந்த சந்திரன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி ஒரு மாறுதலை சந்திக்கிற இந்த வாழ்க்கை முறை தான் சந்திரன். சந்திரன் மட்டும் இல்லைன்னா மனிதனுக்கு மனநிலையே ஒரே மாதிரி ஆகிடும், ஃபிக்ஸ்ட் ஆகிடும். உங்களுக்கு புரியுதா நான் சொல்கிறது? இப்போ வந்து ஒரு தத்துவம் இருக்குது. என்ன தத்துவம்னா, ஒரு செடி இருக்குது, அதை விதை வச்சு அதை தண்ணி விட்டு அதை நல்லா அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா அது நல்லா வளரும். அது கடைசியில் ஒரு கனி கொடுக்கும், பழம் கொடுக்கும், மலர் வரும், எல்லாம் வரும். கரெக்ட், இது ஒரு தத்துவம். சந்திரன் எப்படின்னு கேட்டிங்கன்னா மாறிட்டே இருக்கு இல்லையா? ஒரே சூரியன், அந்த ஒரே சூரியன் வந்து எல்லா விதமான செடி கொடி மரம் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி ஒளியை கொடுக்குது. ஆனால் அந்தந்த மரம் செடி கொடியெல்லாம் வெவ்வேறான கனி காய் பழம் மலர்லாம் கொண்டு வருது. ஏன் வித்தியாசம் வருதுன்னு சொன்னால் அதான் சந்திரன். நம்ம எல்லாரும் வந்து ஒரு 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 இறைவனுடைய ஒரு படைப்பு அப்படிங்கிறதுனாலும் கூட வெவ்வேறான மனநிலை, வெவ்வேறான உணர்வு நிலை, வெவ்வேறான உடல்நிலை எல்லாமே மாறிட்டே இருக்குது. ஏன்னா தான் சந்திரன். சந்திரன்னா அம்மா, சந்திரனா மனசு, சந்திரனா புத்தி, சந்திரனா ஒரு சேஞ்ச். அவர் ஒரு நாள் தேய்கிறாரு, ஒரு நாள் வளர்றாரு, ஒரு நாள் அமாவாசை இருக்குது, ஒரு நாள் பௌர்ணமி இருக்குது. அப்போ அந்த சந்திரனுடைய கடக ராசியில் பிறந்த ஜென்ரலான ஆட்களுக்கே பார்த்தீங்கன்னா மனநிலை மாறிட்டே இருக்குது, சூழ்நிலை மாறிட்டே இருக்குது, புத்தி நிலை மாறிட்டே இருக்குது. அப்போ அந்த மாற்றத்தை ஏன் கொடுத்தா அந்த சந்திரனோட ஆதிக்கத்திற்குனால கொடுக்குது. இப்போ உள்ள நெருக்கடியான இந்த நேரத்துக்கு என்ன ரெமெடி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். எப்பவுமே சந்திரனுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவங்க சிவன் பார்வதி அல்லது சிவன் சக்தின்னு சொல்கிறோம். இந்த தெய்வங்களை வணங்கும் பொழுது அவங்களுடைய மனநிலை ஒரு சமநிலைக்கு வந்துடும். அந்த மனநிலை அப்படிங்கிறது ஒரு சமநிலைக்கு வந்துடுச்சுன்னா எமோஷனல் ஸ்ட்ரெஸ்ஸு முதல்ல வெளியில் போகும். அதே மாதிரி ஹெல்த் வைஸ் ஏதோ ஒரு பாதிப்பு இருக்குது, அதுவும் சாந்தமடையும். இரண்டாவது, சந்திரன் அப்படின்னு சொன்னால் அம்மான்னு சொல்கிறோம். அம்மாவுடைய பாசமும் அன்பும் எப்படி இருக்கும்? இந்த தன் பெற்ற குழந்தைகளுக்கெல்லாம் உணவு கொடுத்து அப்புறம் தான் அந்த அம்மா வந்து சாப்பிடுவாங்க. அதுதான் சந்திரன், அதுதான் அம்மா. அது மாதிரி அந்த ஆதிக்கத்தில் பிறந்த நீங்கள், உங்களை சார்ந்தவங்க, உங்களை சுற்றி இருக்கிறவங்க நல்லபடியாக இருக்காங்களா? அவங்கள நல்லா கவனிக்கிறீங்களா? அவங்கள பெஸ்ட்டாக ட்ரீட் பண்ணுறீங்களா? அவங்கள பெஸ்ட்டாக பார்த்துக்கிறீங்களான்னு ஒரு தடவை செக் பண்ணி பாருங்கள். அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய ரெமெடியாக இருக்கும். ஏன்னா உங்களை சார்ந்தவர்கள் நல்லபடியாக இருக்காங்க, திருப்தியாக இருக்காங்க, மனசு சந்தோஷப்படுறாங்க, அவங்கள சந்தோஷப்படுத்த நீங்கள் முயற்சி பண்ணுறீங்கன்னா சந்திரன் ஆதிக்கத்தில் பிறந்த நீங்கள் மன நிம்மதியோட மன மகிழ்ச்சியோடு வாழ்வீங்க. இதுதான் 2வது ரெமெடி. ஸோ முதல்ல உங்களுக்கு வந்து சிவன் பார்வதி, அந்த சோம சுந்தரேஸ்வரனை வந்து வணங்கும் பொழுது சந்திரன் ஆதிக்கம் கொண்ட கடக ராசியை சேர்ந்த நீங்கள் மனப்பூர்வமான வரத்தோடு வாழ்வீங்க. இது குறிப்பாக பௌர்ணமி அன்னைக்காவது, ஒரு மாதத்தில் ஒரு நாள் ஃபுல் மூன் டே பௌர்ணமி அன்னைக்காவது இதை வந்து நீங்கள் செய்யலாம். சரி, நாங்கள் வீட்லேயே இருக்கோம், நாங்கள் வெளிநாட்டில் இருக்கோம், நாங்கள் என்ன பண்ணலாம்? எங்களுக்கு என்ன இது, மாலை நேரம், திங்கட்கிழமை மாலை நேரம் அழகாக ஒரு விளக்கேற்றி வீட்டை அலங்காரம் பண்ணி, வெண் புஷ்பங்களால் அலங்காரம் பண்ணி, வீட்டில் நல்ல ஒரு உணவு சமைத்து,
நீங்கள் வந்து தெய்வத்துக்கு அதை வந்து நீங்கள் வந்து படைத்து வணங்கி வேண்டி நீங்கள் வந்து அது உணவாக இருந்தலாம். ஒரு வீடே ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை கொண்டு வந்துடும். இதுதான் சந்திரன். அடுத்தது வந்து ஏழைகளுக்கு நிறைய உணவளிக்கலாம். இதுவும் அந்த சந்திரனுக்கு அடிப்படையான ஒரு தத்துவம். சரி, மூணாவது ரெமெடி என்ன? மூணாவது ரெமெடி ரொம்ப சிம்பிள். சந்திரன்னா நீர், வாட்டர். இப்போ நம்ம டயர்டாக இருக்கோம், வீட்டுக்கு வரோம், ஒரு ஈவினிங் ஒரு 8 மணிக்கு வீட்டுக்கு வரோம், ரொம்ப டயர்டாக இருக்கும், ஒர்க் பண்ணுறோம், ஒர்க் ப்ரெஷர், நம்ம பிரெயின் கால்லேருந்து யூஸ் ஆகுது, ஒர்க் பண்ணிகிட்டே இருக்குது, டயர்ட் ஆகிடுது. ரெஃப்ரெஷ்மெண்ட் எப்படி வரும்? வீட்டுக்கு வந்தோடனே ஒரு கிளாஸ் தண்ணி குடிக்கலாம். சில பேர் காஃபி, சில பேர் டீ, சில பேர் ஏதாவது ஜூஸ் குடிப்பாங்க. சப்போஸ் நம்ம போய் குளிச்சுட்டு வரோம் அப்படின்னு போனால், நம்ம குளிக்கும் போது நமக்கு வந்து தண்ணி நம்ம மேலே தான் படுது, நம்ம உள்ளே போல் மேலே தான் படுது. இருந்தாலும் ரெஃப்ரெஷ் ஆகிடுது, ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வருது. நம்ம தினமும் குளிக்கிறதுனால நமக்கு என்ன அட்வான்டேஜ்னா, நம்ம வந்து ரெஃப்ரெஷ் ஆகிடும், ஒரு எனர்ஜி வரும். இப்போ ஸ்விம்மிங் பண்ணும்போது எனர்ஜி வருது, நம்ம வந்து ஒரு அருவியில் குளிக்கும்போது ஒரு எனர்ஜி வருது, கடலில் குளிக்கும்போது ஒரு ஹாப்பினஸ் வருது. அதான் வாட்டருடைய பாசிட்டிவ் எனர்ஜி. அதுதான் நீருக்கு வந்து அவ்வளோ பவர் இருக்குது, ரெஃப்ரெஷ்மெண்ட். இப்போ வந்து ஒரு ஓலி வாட்டர் சொல்கிறாங்களா, ஓலி வாட்டர் நம்மளை வந்து நம்ம மேலே இருக்கிற நெகட்டிவ் வந்து டக்குன்னு அப்படி ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் கொடுத்துரும். அதான் தீர்த்தம் குடிக்கிறோம். தண்ணிக்கு அவ்வளோ ஒரு சக்தி இருக்குது. அப்போது கடகத்துடைய லாஜிக் என்னென்னா, நீங்கள் எப்போவுமே அந்த வாட்டரோட கனெக்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். இந்த சமயத்தில் பர்டிகுலராக மூட் அவுட் ஆகுது, ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்து நல்லா சார்ஜ் பண்ணி விஷ் பண்ணி குடிக்கலாம். இல்லையா, நீர் நிலையில் கொஞ்சம் நேரம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணலாம், டைமை ஸ்பெண்ட் பண்ணலாம். அந்த மூட் அப்படியே சேஞ்ச் ஆகும். சிம்பிள் தான். இதெல்லாம் நீங்கள் வந்து ட்ரை பண்ண உங்களுக்கு வந்து நல்ல டிஃப்ரென்ஸ் வந்து தெரிய ஆரம்பிக்கும். எப்போவுமே பஞ்சபூதங்கள் இருக்குது. இந்த பஞ்சபூதங்களை வந்து ஆகாயம், அதை வந்து நம்ம வந்து ரீச் பண்ணுறது வந்து விட்டுடுங்க, அது வேண்டாம். பூமி, நீர், நெருப்பு, காற்று, இந்த 4ஐயும் நம்ம ஈஸியாக கனெக்ட் பண்ணலாம். அவங்க ராசிக்கு எது ரொம்ப உகந்ததோ அதை கனெக்ட் பண்ணிகிட்டே இருக்கும்போது அது ஆக்டிவாக அந்த பாசிட்டிவிட்டியை கொடுக்கும். அட்லீஸ்ட் அந்த நெகட்டிவ் சைனை அப்படியே கட் பண்ணிடும். அப்படி கட் பண்ண உங்களுக்கு வந்து மைண்ட் ஒரு காமாக இருக்கும். அது சிம்பிள். ட்ரை பண்ணி பாருங்கள். கடகம், நீங்கள் உங்களுடைய ஹடில்ஸ், உங்களுடைய ஸ்ட்ரகிள்ஸ், உங்களுடைய ஸ்ட்ரெஸ் எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ண முடியும். வாழ்த்துக்கள். இப்போ நீங்கள் பார்த்தது வந்து ஒரு நிறைய பேர் கேட்ட ஒரு கேள்விகளுக்காகவும் கமெண்ட்ஸ்னாலேயே நான் வந்து ரெமெடி எப்படியாவது கொடுக்கணும்னு சொல்லி சில அனலைஸ் பண்ணி பார்த்தேன். அதில் எனக்கு தெரிஞ்ச ஒரு சிம்பிளான ரெமெடி தான் கொடுத்துருக்கேன். டீச்சலாக வந்து ஒவ்வொரு ஹாரோஸ்கோப்பும் தனித்தனியாக அந்த காம்பினேஷன்ஸ் இருக்கும். நட்சத்திரம் வேறையாக இருக்கும், ராசி வேறையாக இருக்கும், லக்னம் வேறையாக இருக்கும், அந்த ஃபேமிலியோட காம்பினேஷன் வேறையாக இருக்கும். சில பேருக்கு கணவன் மனைவி சார்ட்னால சில விஷயங்கள் வேறு மாதிரி கொண்டு வரும், குழந்தைங்களால் வரும், நிறைய விஷயம் இருக்குது. அஸ்ட்ராலஜி வந்து ஒரு பெரிய டீப் ஓஷன். அது கட்டுறது கைமண் அளவு தான். என்ன படித்தாலுமே திரும்ப ஏதாவது நாலேஜ் அப்கிரேட் ஆகிட்டே இருக்கும். பட் நான் உங்களுக்கு ரொம்ப எளிமையான முறையில் சிம்பிளாக நீங்கள் செஞ்சு பார்க்குற மாதிரி சில ரெமெடிஸை கொடுத்தேன். நம்பிக்கையோட எதையுமே செய்யுங்க. எனி ரெமெடி எந்த விஷயமா இருந்தாலுமே நம்பிக்கை என்பது பாதி விஷயத்தை சக்ஸஸ் பண்ணி கொடுத்துரும். நீங்கள் வந்து எப்படி வந்து முழு மனதோட உங்கள் அம்மா அப்பாவை நம்புறீங்களோ அது மாதிரி தான் இறைவனும். இறை பக்தி அப்படிங்கிறது முழு மனதோட நம்பிக்கையோடு செய்கிறது. அது மாதிரி தான் அந்த நம்பிக்கையோட ஒரு விஷயத்தை செய்யும்போது அது பலனை வந்து கொண்டு வரும். 1. 2வது, எந்த ராசிக்குமே வந்து ஒரு நிரந்தரமாக ஒரு நல்ல நேரம், நிரந்தரமாக ஒரு கெட்ட நேரம் வரதே கிடையாது. உடனே நீங்கள் கேட்பீங்க, சில பேர் எப்போவுமே நல்லா இருக்காங்க, அதுதான் பிறவி ஜாதகத்துடைய யோகம். பிறவி ஜாதகத்துடைய யோகம் அப்படிங்கிறது என்னென்னா, அவங்க பல ஜென்மங்களாக பல விஷயமாக புண்ணியங்கள்லாம் பண்ணி அதை வந்து பிறவி எடுக்கும் பொழுது அந்த மாதிரி அந்த பிளானட்டரி பொசிஷன், அந்த காம்பினேஷன் வந்துடும். அவங்களுக்கே கூட டஃப் டைம் வரும்போது சில மைனரான இஷ்யூஸை ஃபேஸ் பண்ணுறாங்க, அவ்வளோதான். அதனால் வாழ்க்கையில் எப்பவுமே ஒன்றே ஞாபகம் வச்சுக்கோங்க, எப்பேற்பட்ட சோதனையான மோசமான நேரம் வந்தாலும் அது நிலையான நேரம் கிடையாது, அது கண்டிப்பாக மாறதான் போகுது. அந்த மாற்றம் நடக்கக்கூடிய கால அளவுன்னு ஒன்று இருக்குது. அந்த கால அளவு வரைக்கும் தான் நம்ம தாக்கு பிடிக்கணும். அதை தாக்கு பிடிக்க தான் நமக்கு வந்து ஒரு தனி தகுதி, தனி திறமை ப்ளஸ் பக்தி இதெல்லாம் நம்மளை காப்பாற்றும். நம்முடைய குணம் இதெல்லாம் நம்மளை காப்பாற்றும். 2வது விஷயம். 3வது, இண்டிவிஜுவல் ஹாரோஸ்கோப்பில் நிறைய வித்தியாசங்கள் வந்துகிட்டே இருக்கும். தசாபுத்தி மாறும், நிறைய வரும். அதுக்கெல்லாம் ரெமெடிஸும் சேஞ்ச் ஆகும். அதனால் எல்லாருக்கும் அது ஜென்ரலாக தான் நான் சொல்லியிருக்கேன். தனித்தனியாக இண்டிவிஜுவலாக அது வந்து பார்க்கும்பொழுது மட்டும்தான் புரியும். ஸோ தொடர்ந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் நண்பரோட உறவுகளோட ஷேர் பண்ணுங்கள். ப்ளஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிங்க. உங்களுக்கு உடனே வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும். அண்ட் ஒன் மோர் வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். www.lifehoroscope.in இந்த ஒரே ஒரு வெப்சைட் மட்டும் தான் நம்மளுடைய டீமோடைய வெப்சைட். ஸோ இதில் வந்து தேவையான சர்வீஸையும் யூஸ் பண்ணிங்க. மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். பாய் ஃப்ரம் சங்கர் நாராயண். வணக்கம்.